மெகா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். காய்கறி வைத்திய முறை. இப்போ நாம் என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னா, வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதற்கு முன்பு மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பற்றி பார்க்கோம். அதே மாதிரி வாயிலையும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. துர்நாற்றம், வாய் துர்நாற்றம் பலருக்கும் இது ஒரு சங்கடமான விஷயந்தான். பொதுவாக இப்படி என்ன சொல்லுவோம், வாயில் மாதிரி துர்நாற்றம், வயிற்றில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறோம், ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு என்ன தீர்வு? இந்த வாய் துர்நாற்றம், பேட் ஓடர் இருக்கு இல்லைங்களா, அப்போது ஏதோ வயிற்றில் ஒரு கார அமிலத்தன்மையில் ஏதோ சரியான ஒரு சமநிலை இல்லை, ஏதோ ஒரு தவறு இருக்குது, அதனால தான் வாயில் அந்த மாதிரி துர்நாற்றம் வருது. அதை எப்படி சீர்படுத்துறது? அது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமான விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற வெள்ளை பூசணிக்காய், பீர்க்கங்காய், வெத்தலை, இந்த மூணையும் ஒன்று அரைச்சி வெடித்து குடிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாய் துர்நாற்றம் போயிடும். அப்போ குடலில் இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு குற்றம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை அது வாயில் வெளிப்படுது. அப்போ வாயில் வெளிப்பட விஷயம் குடலினுடைய பாதிப்பு. வாய் துர்நாற்றத்துக்காக வாயை கொப்பளித்து வாயை சுத்தப்படுத்துறதுனாலாம் சில சமயம் அது சக்ஸஸ் ஆகாது. அப்போ வயிறு சுத்தப்படுத்தி வயிறு சரியாக இருந்தால் வாயில் தொந்தரவு போயிடும். வாயில் இருக்கக்கூடிய பல்லானாலும் நாக்கானாலும் உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் எதுவாக இருந்தாலுமே இது எல்லாமே வயிறு சார்ந்த ஒரு பிரச்சனையினுடைய ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி புரிஞ்சுக்கணுமே தவிர, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வாயில் இருக்கக்கூடிய உறுப்பு அந்த விஷயம் எதுவுமே ஏன் வருதுன்னு தெரியாது. சிலர் அப்படி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பல் டாக்டர்கிட்ட போகிறப்போ உங்களுக்கு அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் பல் பாதிச்சிருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்போ பாருங்கள், அப்போ வாய்த்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வாய்க்கு வருதா இல்லையா? குடல் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் வாய்க்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. இது மாதிரி அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வாய் கசப்பு. இப்போ ஏன் வாய் கசக்குது அப்படின்னா, உடம்பினுடைய சாதாரணமாக யதார்த்தமான ஒரு விஷயம் சாப்பிட வேணாம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. நீ சாப்பிடாத, நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், என்னை நானே சரிப்படுத்திக்கணும், அதனால் தயவுசெய்து நீ எதுவும் சாப்பாடு கொடுக்காத அப்படின்னு வாயில் தானாகவே ஒரு கசப்புத்தன்மை உடம்பு உருவாக்குது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அப்போ நம்ம உடம்பு வேணான்னு சொல்லுது, உணவு இப்போ எனக்கு வேணாம், என்னை நான் சீர்படுத்திக்கிறேன், அதுக்கப்புறம் நீ எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்குது. அப்போ சொல்லுது. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, அது உடம்பு சொல்கிறத புரிஞ்சிக்கிட்டு அந்த கசப்புத்தன்மை போகிற வரைக்கும் சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும். அப்புறமா நம்ம நார்மலாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன விஷயம்னா, இந்த கசப்புக்கு வாயே கசக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா, அப்போ எந்த அளவுக்கு உடம்பு ஒரு பாதிப்பு இருக்குது. அதையே கூட அந்த நஞ்சை கூட வெளியேற்றுறதுக்கு ஒரு அருமையான காய் என்னென்னா தான் கத்திரிக்காய், வெண்பூசணிக்காய், வெத்தலை, இந்த மூணையும் ஒன்றா அரைச்சி வெடித்து குடிக்கிறப்போ உடம்பினுடைய நஞ்சு, பலவிதமான நஞ்சு அப்படிங்கிறது வெளியில் போகும். அப்போது அவங்களுக்கு அந்த கசப்பு படிப்படியாக குணம் ஆயிரும். ஸோ இந்த கசப்பு உணர்வு வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அதுக்கு நம்ம ரொம்ப மிக முக்கிய கவனம் கொடுக்கணும். சளி, காய்ச்சல், இது போன்ற பல தீவிரமான விஷயங்கள் வர்றதுக்கு வந்த பிறகும் இந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நோய் அறிகுறிகள் தெரிஞ்ச உடனேயே நாம் இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இது ரெண்டாவது விஷயம். அதே மாதிரி தொண்டையிலும் ஒரு பிரச்சனை வரும். தொண்டை வீக்கம், தொண்டை வீங்குகிறது அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த காது இருக்குது பார்த்தீங்களா, காதுக்கும் உடம்பினுடைய அந்த தட்பவெப்பநிலை மற்றும் வாயுவுக்கும் நேரடியான கட்டுப்பாடு இருக்குது. அது மாதிரி காது, மூக்கு, தொண்டை, காதில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தொண்டையிலையும் அதனுடைய வெளிப்பாடு ஏற்படுத்தும். அப்போ தொண்டை கட்டிக்குது, தொண்டை அடைச்சிக்குது அல்லது தொண்டை வீங்குது அப்படின்னாலே இது காதோடவும் நம்ம சேர்ந்து பார்க்கணும். அந்த மாதிரி தொண்டை வீக்கம் வருது, லேசாக இருக்குது அப்படின்னா நம்ம கொத்தவரங்காயை கடித்து நல்லா மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்லாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகளை சீர்படுத்தும் பொழுது வெளியேற வேண்டிய அந்த குற்றங்களையெல்லாம் அதையே வெளியேற்று. கரெக்டாக ஹீட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஷ்யூடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு அதுவே சரிப்படுத்திடும். இது தொண்டை வீக்கத்துக்கு. நாக்கு பார்த்தா சிலருக்கு வெடிப்பு இருக்கும், நாக்குலேயே வெடிப்பு இருக்கும்.
அப்போ இது வந்து எந்த மாதிரி ஒரு அறிகுறி அப்படின்னா, குடலில் இருக்கக்கூடிய ஒரு வாயு சரியாக பிரியாதனால அதனுடைய வெளிப்பாடாக நாக்கில் வந்து ஒரு வெடிப்பு வந்து ஏற்படும். ஸோ இப்படி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைய பகுதியில் இது எல்லாமே வயிறு சார்ந்த ஒரு விஷயத்தோடு நம்ம வந்து தொடர்பு படுத்தி பார்க்கணும். அப்போ இதுக்கு புடலங்காய், எலுமிச்சம்பழத்தோட வெத்தலையை போட்டு அரைச்சி குடிக்கிறப்போ அந்த வெடிப்பு சம்மந்தப்பட்ட அந்த தன்மையெல்லாம் கொஞ்சமாக மாறி வரும், அல்லது இதோட மோசமாக போகாமல் இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம இப்படி செய்யலாம். அடுத்ததாக வந்து இந்த உடம்புல தசைகள், மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தசைகள், அப்புறம் இந்த குரல் வலை, இதெல்லாம் வந்து தசைகள் வந்து ஒரு பலகீனமான தன்மை இருக்கிறப்போ பேச்சில் வந்து அவ்வளோ ஒரு கம்பீரம், ஒரு தெளிவு இல்லாமல் திக்குவாய் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதையும் கூட உடம்புல மாற்றம் ஏற்படுத்துவதற்கு ஒரு காய் இருக்குது அப்படின்னா வந்து அரசாணிக்காய், சக்கரை பூசணிக்காய், பாரங்கிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து தோல் விதை இதெல்லாம் சேர்த்து எடுக்கலாம். இந்த விஷயத்தில் வந்து கூட ஒன்றும் வெண்பூசணியும் சேர்த்திக்கலாம், அல்லது தேங்காயும் சேர்த்து எடுக்கிறப்போ அந்த தன்மை வந்து இதோட மோசமாக போகாது. அவங்களுடைய மனநிலையும் இதில் மாறும், உடல் உறுப்புகளுடைய தன்மையும் மாறும். இது ரெண்டுமே நடக்குது. காய்கறியில் வந்து ஒன்று மனம் சார்ந்த விஷயங்களும் மாற்றம் பெறும், உடல் சார்ந்த விஷயங்களும் மாற்றம் பெறும். அந்த அடிப்படையில் இது ரெண்டு சேர்ந்துமே இது வந்து வேலை செய்யும். இது வந்து இப்போது அரசாணிக்காய் ஒட்டிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ தொண்டை வந்து அடைச்சிக்கிறது, தொண்டை அடைக்கிறது அப்படின்னாலே உள்ளுக்குள்ளார நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சளி, வெளியேறாத சளி அப்படியே வந்து தங்கி இருக்குது. அதைக்கு வந்து கோவக்காய் சாப்பிட்றப்ப அந்த சளி வந்து வெளியேறும். பல் வந்து மஞ்சளாகிறது, சிலர் பார்த்தா சீக்கிரமாக மஞ்சள் கரை ஏற்படுவது, பல் சார்ந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அந்த பற்களுடைய நிறங்கள் வந்து சரியில்லை அப்படின்னா, அப்போ வந்து அதில் வந்து ஒரு புளிப்புத்தன்மை வயிற்றில் இருக்குது. ஏற்கனவே நம்ம வெள்ளை பூசணிக்காய்க்கு எப்படி அந்த காரத்தன்மை புளிப்புத்தன்மையில் பாதிப்பு இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். உடம்புல வந்து வெளியேறாத பிராணசக்தி, அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகவும் பிராணசக்தி குறைவாகவும் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு விதமான குடலினுடைய பாதிப்பை பல் வழியாக வெளிப்படுத்துகிறப்ப அது வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம முருங்கை விதை, முத்துன முருங்கை விதை 4 விதையை வாயில் ஊற வச்சு நம்ம சாப்பிடணும். இன்னொன்று வந்து பார்த்தா வாய் புண்ணு, வாய் வந்து அடிக்கடி புண்ணு ஆகுது, வாயில் புண்ணு வருது, நாக்கில் புண்ணு வருது. இப்படி வந்து புண்ணு அப்படிங்கிறப்போ கட்டாயம் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு ரணம், அதை வந்து நம்ம எப்படி சரிப்படுத்தலாம்னா பீர்க்கங்காய், வெள்ளை பூசணிக்காய், வெத்தலை 3 ஒன்றா அரைச்சி வடித்து நம்ம குடிக்கலாம். பல் சொத்தை பாருங்கள், பல் வந்து ரொம்ப ஒரு உறுதியானது, எலும்பு போல் அதுவும் சொல்கிறோம். அப்போ பல் வந்து அவ்வளோ பலம் இல்லை, சொத்தையாக இருக்குன்னா அப்போ எலும்புகளில் ஏதோ பிரச்சனை, அல்லது அந்த உடம்புடைய உறுதித்தன்மையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம கொப்பரை தேங்காய் தான் சொல்லுவோம். வராமல் இருக்கிறதுக்கு கொப்பரை தேங்காய் வந்து நிச்சயம் வந்து நமக்கு பயன்படும். அதே மாதிரி தொண்டையில் இருக்கக்கூடிய வலி, சில சமயம் தொண்டை வந்து வலிக்கும். அப்போ உடம்பினுடைய சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகளில் இருக்கக்கூடிய ஒரு தோய்வு, அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் மந்த நிலை ஏற்படும் பொழுது அதை தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்வதற்காக ஒரு வலி வேதனையை உருவாக்குது. அதாவது என்னை கவனின்னு சொல்லுது. அப்போ அதுக்கு வந்து நம்ம எலுமிச்சம்பழம் தோலோட ப்ளஸ் புடலங்காய் வெத்தலையோடு சேர்த்து அரைச்சி வடித்து நம்ம குடிக்கணும். அப்புறம் வாய் வறட்சி, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ குடித்தாலும் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு வெண்டைக்காய். அப்போ பாடி டீஹைட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம வெண்டைக்காய் கொடுக்கணும். அப்போ அது வந்து அவங்களுக்கு அந்த வறட்சி வந்து படிப்படியாக வந்து குணமாயிரும். நாக்கில் பார்த்தா வெண்பூச்சி வரும், சில சமயம் நாக்கில் வந்து பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி வெண்பூச்சி வந்து ஏற்படுத்துவது ஒரு சிலருக்கு அப்படி தான் இருக்கும். அப்போ இது எல்லாம் எப்படி தெரியுது இந்த வெண்பூச்சி அப்படின்னா, உடம்பினுடைய ரத்த ஓட்டத்துலேயே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வாழைக்காயை தோல் சீவிட்டு பொடிப்படியாக மென்று சாப்பிடணும், அல்லது தேன் தொட்டு சாப்பிட்லாம், அல்லது வந்து நீங்கள் அதை வந்து வாழைப்பழம் நாட்டு சர்க்கரையோடு கலந்து சாப்பிட்லாம். இப்படி எடுக்கிறப்போ அந்த இரத்த ஓட்டத்தன்மை மாறி உடம்பினுடைய உண்மையான அந்த தசைகளினுடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் வந்து நாக்கு. அப்போ அதுவும் வந்து சீர்பெறும். சரி, இப்போ இந்த வாய், தொண்டை, நாக்கு இதெல்லாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து நேரடியாக வயிற்றோடு தொடர்பு இருக்குது. அப்போ நீங்கள் வாய்க்காக சாப்பிட்றது வயிற்றுக்கு வேலை செய்யும், வயிற்றுக்காக சாப்பிட்றது வாய்க்கு வேலை செய்யும். எதுக்கு சாப்பிட்டாலும் எதுவுமே வேலை செய்யும். இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் சாப்பிட்றது வந்து ஒரு உறுப்புக்காக மட்டும் அல்ல,
இப்போ ஒரு வெண்டைக்காய்ன்னு எடுக்கிறப்போ அதற்கு 200-300 பலன்கள் இருக்குது. ஒவ்வொரு காய்க்கும் பல அளவுக்கு அதிகமான பலன்கள் கொடுக்குது. அப்போ நீங்கள் எடுக்கிற ஒரு காய் வந்து அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் சரிப்படுத்தாது. உங்களுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பல பிரச்சனைகளை வந்து அது சரிப்படுத்தும். அதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அதனுடைய பலனை வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். அப்போது இது வந்து ஒரு காய்க்கு ஒவ்வொரு பலன் அப்படின்னு சொல்கிறதில்ல, ஒவ்வொரு உறுப்புகளிலும் என்ன மாதிரி பிரச்சனை வருது, அது எப்படி கையாளணுங்கிறத வந்து நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். இன்றைக்கி பகுதியில் இந்த குடல் மற்றும் வயிற்றில் இருக்கக்கூடிய விஷயமானது வாயில் வெளிப்படும். மூச்சு திணறுது, சுவாசம் விடுறது, சுவாசிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்கு மொத்த உலகமுமே ஆளானது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ சுவாசம் என்பது வெறும் நுரையீரல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதோட கூட்டு பலவிதமான மண்டலங்கள் உறுப்புகள் சேர்ந்து தான் வந்து அது நடக்குது. அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து தசைகள். அதாவது நம்மளுடைய நெஞ்சு பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய உதர விதானம், இதுதான் வந்து முதல் காரணம் சுவாசம் நல்லா இயங்குறதுக்கு. ஆக தசைகள் நல்லா சுருங்கி விரிஞ்சாதான் சுவாசம் வந்து சரியான முறையில் இருக்க முடியும். ஆக தசை மண்டலம் பலகீனப்பட்டால் சுவாசம் பலகீனமாகும். அப்போ அதை எப்படி சரிப்படுத்துறது? அதுக்கு என்ன மாதிரி அறிகுறி இருக்குன்னா, மிக சிறு மூச்சாக இருக்கும். ரொம்ப நல்ல மூச்சு இழுத்து விட முடியாது. ரொம்ப குறுகிய சுவாசம் இருக்கும். சின்ன மூச்சு சுவாசம் இருக்கும். அப்போது தசைகள் நல்லா விரியணும், ஆரோக்கியமான நிலைக்கு வரணும் அப்படின்னா அரசாணிக்காய் வந்து தோல் விதையோடு அரைச்சி வடித்து குடிக்கலாம். இது எடுக்கிறப்போ அந்த உதரவிதானமானது மீண்டும் வலுப்பெற்று நல்ல ஒரு ஆழமான சுவாசத்தை அதுக்கு கொடுக்க முடியும். இது வந்து ரொம்ப முதல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.